இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். திலகவதி செல்வம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்தால் தோஷமா அப்படின்னு கேட்டிருக்கா. இது போக அவர் எப்படி விவரமா எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய மகளினுடைய ஜாதகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது. இப்படி சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிற சொல்றாளே, இது உண்மைதானா? உங்க பொண்ணுக்கு வந்து கடுமையான மாங்கல்ய தோஷம் இருக்கு, சூரியனும் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்துருச்சு, அதனால இது வந்து கண்டிப்பாக வைதவிய யோகத்தை கொடுத்து விடும், இந்த பெண்ணிற்கு விதவை யோகம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலே, இது உண்மைதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தாலே இது போன்று சொல்வது என்பது மிகவும் வழக்கமாகிவிட்டது. இந்த காலத்துல நிறைய பேர், இந்த நேயரை மட்டுமல்ல பலரும் இதனை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு பையன் ஜாதகமோ இல்ல ஒரு பொண்ணு ஜாதகமோ வந்தா, இதுல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு, இவங்களுக்கு மாங்கல்ய தோஷம்ங்கிறது இருக்கு, இவன் ஒண்ணு பையனா இருந்தா இந்த பொண்ணு வர்ற பொண்ணு வந்து சீக்கிரமா செத்து போயிடுவா, இவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இருக்குங்கிற மாதிரி சொல்றா. பொண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு விதவை யோகம் என்பது இருக்கிறது என்பது போல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள்னு சொன்னா, அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே எவ்வளவு டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உதாரணத்திற்கு ஒரு மகர ராசியிலே சூரியன் இருக்கிறார்னு சொன்னா, சூரியன் உத்திராடம் 2ல தான் சூரியன் இருக்காரு. ஆனால் செவ்வாய் பார்த்தோம்னா அவிட்டம் 1ல செவ்வாய் இருக்காருன்னு சொன்னா, அங்கே அதனை சூரியன் செவ்வாயினுடைய இணைவாக கருத முடியாது. ஒரு கட்டத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துட்டா மட்டும் அது சூரியன் செவ்வாயினுடைய இணைவு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியே ஒரே டிகிரிலேயே சேர்ந்திருந்தா கூட அவர்கள் எந்த பாவகத்திலே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு லக்ன பாவகத்திலேயே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால், ஒரே டிகிரியிலே இணைஞ்சிருந்தா கூட அங்கே அந்த பையன் ரொம்ப பவர்ஃபுல்லான பையனாக இருப்பான், ஒரு மிகப்பெரிய தலைவனாக வருவான், எல்லோரையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு என்பது அவரிடத்திலே இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு 2ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் அவனுடைய வாக்கு என்பது ஒரு கடுமையான வாக்காக இருக்கும். ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். அவனுடைய பேச்சிலே அந்த அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, பொறி பறக்குதுப்பா அப்படின்னு சொன்னா அவனுடைய ஜாதகத்திலே 2லே சூரியன் இருக்க வேண்டும், அல்லது செவ்வாய் இருக்க வேண்டும், அல்லது சூரியன் செவ்வாய் இணைந்தும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியவருடைய வார்த்தைகளிலே அனல் என்பது எப்பொழுதுமே பறந்து கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 3ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அவர்கள் மிகவும் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். முதல்ல அடிச்சுட்டு தான் அப்புறம் பேசுவான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, எடுத்த உடனே கை நீட்டிடுறான்ப்பா. ஒரு கோபங்கிறது ரொம்ப அதிகமா வர்றதுன்னு சொன்னா அது 3ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும். அதே மாதிரி ஒரு 4ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல நிலையில இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் என்பது இருக்கும். 5ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் வலிமையான புத்திரர்களை கொண்டிருப்பார்கள் சொல்றது. 6ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் உடல் உபாதை அப்படிங்கிறதுலாம் அவஸ்தப்படுவார். அதாவது உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, வயிற்றுல வந்து ரொம்ப உஷ்ணம்பா, அல்சர் வர்றது அப்படின்னு சொன்னா, வயிறிலே ஒரு புண் வருகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு 6ஆம் பாவகத்திலே இந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவும் ஒரு காரணமாக இருக்கும். இப்பதான் முக்கியமான ஒரு பாவகத்தை பார்க்க போறோம். இந்த 7ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் இது போன்ற இந்த வைதவிய யோகம் அப்படிங்கிறது நம்முடைய ஜோதிட விதிகள் கொடுத்திருக்கிறது தான். ஆனாலும் நிறைய கண்டிஷனை கொடுத்திருக்க, அதை பார்க்கணும் இல்லையா. வெறுமனே 7ல சூரியன் செவ்வாய் இருந்தால் மட்டும் இது விதவை யோகம் கொடுத்து விடும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணவே கூடாது. சூரியனுடைய டிகிரி இப்படி இருக்கணும், சூரியன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கிறார், செவ்வாய் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரிக்கிறார், இது போக இவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த நட்சத்திர அதிபதிகள் ஜாதகத்திலே எப்படி இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஜோதிட விதியானது வலியுறுத்தி சொல்கிறது. நம்ம வெறுமனே 7ல சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டா மட்டும் இவள் வந்து கணவனை இழந்து விடுவாள், இந்த ஆண் மகனானவன் ஒரு மனைவியை இழந்து விடுவான் என்று சொல்லி தவறான முடிவிற்கு வரக்கூடாது. 7ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாயும் 8ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் கூட அதுல வந்து அதனுடைய வீரியம் எப்படி இருக்கிறது, வேறு சுப கிரகங்கள் இணைந்திருக்கிறதா, ஒரு குருவினுடைய இணைவு என்பது இருக்கிறதா, அல்லது ஒரு சுக்கிரன் என்பவருடைய கிரகத்தினுடைய அந்த இணைவானது இருக்கிறதா, இது போக 7ஆம் பாவக அதிபதி வலிமையாக இருக்கிறாரா, 8ஆம் பாவக அதிபதி வலிமையாக இருக்கிறாரான்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்லாம் இருக்கு.
இந்த கண்டிஷன்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் அந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவிற்கு நாம் பலனை காண வேண்டும். ஒரு 9ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் அவருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும்னு சொல்றார். 10ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் அவன் வலிமையான உத்தியோகத்தினை பெற்றிருப்பான். அரசு தரப்பிலே மிக உயர் அதிகாரியாக பணியாற்றுவான். 11ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் தான் நினைத்ததை சாதிப்பான். எப்பாடுபட்டேனும் தான் நினைத்த காரியத்தை சாதித்து வெற்றியினை பெறுவான் அப்படின்னு சொல்றது. 12ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் கூட அவன் சதா சஞ்சாரியாக இருந்து கொண்டிருப்பான். தன்னுடைய செயலை செய்து முடிப்பதற்காக கடுமையான அலைச்சலை சந்திப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கே தவிர வெறுமனே சூரியன் செவ்வாய் இணைந்தாலே மாங்கல்ய தோஷம் என்று கருதக்கூடாது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.